மறுபடியும் அதே கருணக்கிழங்கு அதை வச்சு வித்தியாசமான முறையில ஒரு காரக்குழம்பு. இந்த காரக்குழம்பு சீரீஸ்க்கு ஒரு எண்டே இல்லாம போய்கிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கருணக்கிழங்கால எனக்கு ஒரு சம்பவம் ஆயி போச்சு. இந்த ஸ்டைல எனக்கு தெரிஞ்சு யாரும் காரக்குழம்பு செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. எப்படின்னா அந்த கிழங்கு வேக வைக்காம அப்படியே தோல் மட்டும் சீவிட்டு கட் பண்ணி குழம்பு செய்யறதாமா. எப்படித்தானோ தெரியல. இந்த மெத்தட்ல யாராவது இந்த குழம்பு பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நானா அந்த கிழங்கு அரிக்குன்றதே மெய் மறந்துட்டு மாங்குன்னு தோலை சீவிக்கிட்டு கிடக்குறேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அலர்ஜி மாதிரி ஆகி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஹேண்ட் வாஷ் பண்றேன், கையை போட்டு தேய்க்கிறேன், என்னென்னமோ பண்றேன். அதுக்கப்புறமா லாஸ்டா கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்ப வரைக்கும் சரியாகல. சமையல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க ஊர்ல இந்த ஸ்டைல தான் பண்ணுவாங்கன்னு இந்த முத்து சொல்றப்ப எனக்கு நம்பிக்கையே வரல. டவுட்டுக்கு என்னோட நாத்தனார் காரக்குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஆமா ராஜி, அது மாதிரி தான் செய்வோம்னு அவங்க ஒரு மெத்தட் சொன்னாங்களா, அதுபடிதான் செஞ்சுட்டு இருந்தேன். வேக வச்சு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு அப்படியே சேர்த்து வைக்கிறதுக்கும் பெருசா வித்தியாசம்ல, டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் எங்க மதுரை சைடு செய்யற குழம்பு மாதிரி வருமானு மதுரைக்கு திருவண்ணாமலைக்கு ஒரு சண்டையை போட்டு விட்டாச்சு. நாளைக்கு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.